இன்று 100 வருடங்கள் ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை பற்றிய ஒரு புக் லான்ச் 100-year ரோட் மேப் 100-year ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு சிறந்த புத்தகம். இதை எழுதுனது யாருன்னா என்னுடைய காலேஜ் மேட், என்னுடைய ஜூனியர் டாக்டர் நவீன். அவர் எழுதின அந்த புக்கை லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த தலைப்பு ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் இது வரைக்கும் நம்ம நோயை குணப்படுத்துறதுல, புதிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல, நவீன மருத்துவ உபகரணங்களை வாங்குறதுல அந்த மாதிரியே நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். டைம் ஹஸ் நவ் கம். இப்போ நேரம் இப்போ என்னென்னா மக்கள்கிட்ட நம்ம ஒரு ஆரோக்கியத்தை ப்ரொமோட் பண்ணணும். எப்படி நல்லா ஆரோக்கியமாக வாழலாம், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போனோம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேலை நாடுகளில் அதோட கல்ச்சரை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்க சில ஆரோக்கியமற்ற ஒரு விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடற்பயிற்சியே ஒரு அன்றாட ஒரு வாழ்க்கையில் அவங்க ரொட்டீனாக பண்ணுற சூழல் இருக்குது. இங்கெல்லாம் யாரும் நம்ம அந்த அளவுக்கு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இன்னும் நிறைய நம்ம ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் அதை நிறைய ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் விடுத்து நம்ம ஒரு நோயற்ற வாழ்வை தாண்டி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைக்கு நாம் எல்லாம் பின்பற்றணும். அதை நோக்கி தமிழக அரசும் இதை நோக்கி தான் அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹெல்த், ஆரோக்கியத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சார் பட்ஜெட்டில். மாஸ்டர் ஹெல்த் செக்அப், முழு உடல் பரிசோதனை பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறது ஓமந்தூரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முழு உடல் பரிசோதனை மேலும் அதிக மாவட்டங்களில், அதிக மருத்துவமனையில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், மக்களை தேடும் மருத்துவ திட்டம் வந்து போயிட்டு இருக்கு, அது தொடருமா? அதான் நம்ம இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதத்தில் நம்ம தவறான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு பழக்கங்களாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்சலில் உணவு வாங்குறப்ப அவங்க இந்த சாம்பார், ரசம் அதெல்லாம் சூடாக பிளாஸ்டிக் பையில் நம்ம பேக் பண்ணுறோம். அதனால் அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் இல்லாமல் தரமற்ற ஒரு பிளாஸ்டிக்கில் நிறையா பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக்லேருந்து வர அந்த கெமிக்கல்ஸ், அதெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ்லாம் நம்ம சாம்பாரில், ரசமில் போய் அதை தான் நம்ம உட்கொள்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமற்ற சூழல். இன்னும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா டீ கூட நம்ம பிளாஸ்டிக்கில் அடைச்சி தான் பார்சல் டீலாம் வாங்கிட்டு போகிற சூழல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மக்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த விழிப்புணர்வு, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் மக்களுக்கு ஆரோக்கியமற்ற வழக்கங்களை சொல்லணும். அதே மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் நல்லது, எந்த மாதிரி உணவு முறைகள்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுகிட்ட இருக்கு. இதையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த மக்களை தேடும் மருத்துவ திட்டம் போன ஆட்சியிலும் தொடங்கி போயிட்டு இருக்கு. அதை நம்ம இதுக்கப்புறம் தொடங்க போறோமா, இல்லை அதுக்குள்ள எதனா மாற்றங்களை கொண்டு வர போறோமா? இல்லை, கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் அதற்காகவே அரசியல் காரணங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அதற்கு என்ன தேவை இருக்குது, அதை எப்படி பெட்டராக பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். கலர் அப்பளம் வந்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்டதா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. அதான் இப்போ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், இப்போ ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ் கூட நிறைய இருக்கும், ஆனால் அதில் அவங்க பயன்படுத்துறதில்ல. அந்த மாதிரி சுகாதாரமற்ற, ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமாக அந்த கலர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேன் பண்ணியிருக்காங்க. நேற்றே இதை பற்றி ஒரு விளக்க அறிக்கையை வந்து நம்ம டிஎன்எம்எஸ்சி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 95% ஆல்கஹால்ங்கிறது அந்த காஃப் சிரப்பில் 95% ஆல்கஹால் கிடையாது. என்ன ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோமோ அதோடைய குவாலிட்டி தான் அது. எவ்வளோ % ஆல்கஹால் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ % ஆல்கஹால் தான் இருக்குது. அந்த பயன்படுத்திய ஆல்கஹாலோட குவாலிட்டி தான் அது 95%. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த சாம்பிள், அந்த கன்சர்ன் பேட்ச், அந்த அட்ராய்ட் கம்பெனி அப்படிங்கிற அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணி, குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அது முழுக்க பாதுகாப்பானது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சத்து மாத்திரை, குடற்புழுக்கு அந்த மாத்திரையெல்லாம் போய் கேரளா விரைவில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்
அரசு எய்டட் ஸ்கூலுக்குள்ள போய் கண்டிப்பாக அதில் பண்ணலாம். குடற்புழு மாத்திரைகள், குடற்புழு நீக்க மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கப்படும். மெடிக்கல் காலேஜ் இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ கொண்டு வர போகிறோம்? ஏன்னா ப்ரீவியஸ் ஏடிபி கவர்மெண்ட்டில் 11 காலேஜ் கொண்டு வந்தாங்க, டிஎம்கே பீரியடில் ஒன்று கூட கொண்டு வராங்க. நீங்கள் என்ன இல்லை, இன்னும் தனியார் மருத்துவமனைகள்லாம் மருத்துவக் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே 250 சீட்ஸ்லாம் அவங்க கிடைக்குது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இப்போ தான் 100லேருந்து 150 ஆக்கியிருக்கோம். இப்போ இன்னும் அது 100லே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் பார்த்தீங்கன்னா 100 இடங்கள் தான் இருக்காங்க. இதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அரசு, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவங்கிறது எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு சம வாய்ப்பு ஏற்படுத்தணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். கண்டிப்பாக இதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். இதற்கான மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் இதற்கான முடிவுகள் நாங்கள் எடுத்து ஒரு நல்ல, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை அந்த இடங்களை நம்ம ஃபர்ஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இல்லாத மாவட்டங்களில் மருத்துவமனைகள் அமைப்பது பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் வந்து டீம்டாக போகிறத தடுக்கிறதுக்கு இல்லீகலாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஸ்டேஜ் சார்? அதான் இப்போ இந்த என்ன கேட்டார், தனியார் சில மருத்துவ கல்லூரிகள்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கினா என்ன ஆக்ஷன் பண்ணிருன்னு கேட்டால் ஏஜியோட ஒப்பீனியன் படி நாங்கள் ஃபர்தர் அப்பீல் நாங்கள் பண்ண போகிறோம். அது ரைட். தேங்க்யூ.